அவசரப்பட்டது இல்லையா? அவசரப்பட்டுட்ட. நீங்க என்ன சொல்றீங்க? ஆயிரமே இருந்தாலும் பெற்றவரோட அனுமதி இல்லாம நீங்க வந்திருக்கவே கூடாது. அதுக்காக காரமெல்லாம் அந்த சிறையிலேயே கிடந்து கண்ணீர் வடிக்க சொல்றீங்களா? ஊராறு கண்ணீரை எல்லாம் தொடுக்கிற நீங்க என் ஒருத்தியோட கண்ணீரை மட்டும் ஏன் அலட்சியப்படுத்துறீங்க? விஜயா, இவன் மன்னிச்சுது. உன் கண்ணீரை உள்ளத்தை உருக்குது. ஆனா என் கணவனை உழைச்சி இதை கண்டிப்பா நடக்க சொல்லுது. அதனால தயவு செய்து உடனே வீட்டுக்கு போ. போகத்தான் வேணுமா? வேற வழியே இல்ல. ராஜு, எங்க அப்பா என்ன வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டார். நீங்களும் என்ன புறக்கணிச்சிட்டீங்க. போறேன் ராஜு, இந்த உலகத்தை விட்டே போயிடு. என்ன ஏன் தடுக்கிறீங்க? விஜயா, இந்த முடிவுக்கு நீ வந்த பிறகும் உன்னை உதவித்தாள்ல நான் ஒண்ணு உணர்ச்சி இல்லாத கல் இல்ல. நீ என்னோட இருக்கலாம். விஜயா, விஜயா, யார் பேட்டி கேட்ட பெண்மணியை உங்கள் கேட்டின் பெயர் என்ன? காதலித்தால் மட்டும் போதுமா? அதுதான் பத்திரிகையின் பெயர். காலை பத்திரிகையா மாலை பத்திரிகையா? கல்யாண பத்திரிகை. அடி சாக்கியா? சரி, புறப்படு. எங்க? எங்கயா? அந்த ஆசிரியரை போய் பார்த்து வந்துருவோம். ஆசிரியரா? தெரியல, உங்க அப்பா. வா ராஜு, நில்லுங்க. உங்களை மதிக்காத உங்க வீட்டு வாசல மறுபடியும் மிதிக்கணுமா? ஏன் விஜயா, முதற்படி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் செய்து வைக்க வேண்டியவர் உங்க அப்பா தானே. வா வா. ஏன் விளக்கணிச்சீங்க? ஏன்னா நாம தூங்கும் போது விளக்கு விழிச்சிருக்கணும், நாம விழிச்சிருக்கும் போது விளக்கு தூங்கணும். இல்லைன்னா நம்ம ரகசியம் எல்லாம் விளக்குக்கு தெரிஞ்சிடும். என்னங்க இது? நாம சத்தம் போடுறோம், கேட்கல? இது வந்து அது பொண்ணு இருக்காது, காலையில பாத்துக்கலாம். இன்னும் புரியல. பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன்.